ஹே காய்ஸ், குட் மார்னிங். காலையிலே பார்த்தீங்கன்னா செம மழைங்க. மழையோடு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹாஸ்டல் ஸ்டே அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒரு டாமண்ட்ரி தான் 560 தான் எனக்கு மொத்தமாக சார்ஜபிள் ஆச்சு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. கார் பார்க்கிங்லேருந்து டூ வீலர் பார்க்கிங் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெண்டாவது உள்ளே போனதையும் ஒரு ஆஃபீஸ் செட்டப் சின்னதாக இருக்கும். ஸோ அங்கே செக்இன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு சைடில் சோஃபா உட்காரத்துக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டே தான். இது பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ்லாம் யாரும் வந்தீங்கன்னா உமன்ஸ்லாம் ஸ்டே பண்ணுறது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு ஒரு டாமெண்ட்ரி இருக்குது. அதே மாதிரி அந்த சைடு ஒரு ப்ரைவேட் ரூம் வேறு அவைலபிள் இருக்குது. ஸோ ஒரு 10லேருந்து 15 பேர் வரைக்குமே இது கேப்பபிலிட்டி இருக்கும். ஸோ ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டின்னு பார்த்தாலும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டரு, ஷாம்பூ அண்டு சோப் ஆயில் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ பேக்கேஜாக உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் வர்க்கலாவில் ஸ்டே பண்ணணுன்னா இந்த ஹாஸ்டலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். காய்ஸ், இந்த ஸ்டேயில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, சைலண்ட்டாக. அது ஃப்ரீயாகவும் இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி யாரும் புக் பண்ணல போல், ஒரு நான் மட்டும்தான் அது. சரி, ஓகே, பாய். நல்ல ஸ்டே ஓனர், நல்லா காமாக பார்த்துக்கிட்டாங்க. பீச்சுக்கு ரொம்ப பக்கத்தில், கிளிஃபுக்கு பக்கத்துலேயே ரொம்ப. ஓகே, பாய் பாய் பாய். ஃபஸ்ட் ரெண்டாவது நாள் மழையோடு ஆரம்பிக்கிறேன். ஃபுல்லாகவே மழை தான் இன்றைக்கும். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் வெட்டு இருந்துச்சு. ரிட்டன் போகிற வரைக்கும் மழை இல்லாமல் தான் சந்தோஷம். தம்பி ஒருத்தன் வந்தான், அவனை பார்க்கலான்ட்டு வந்தேன். அவன் என் மைண்டை மாற்றி விட பார்த்தான் கொஞ்ச நேரத்தில். இன்னொரு நாள் இருந்துட்டு போகலாம், நாளைக்கு கிளம்புங்க அப்படின்னு. நான் பார்த்தா ஐயோ, எனக்கு ஆல்ரெடி 3 நாள் தான் ரைடு பிளானு. இதில் இங்கேயே 2 நாள் ஸ்டே போட்டேன்னா 5 நாள் ஆயிருமே. அதனால தான் அப்படியே கிளம்பிட்டேன் நான். இல்லைடா, ஆளை விட்றா சாமி, நான் கிளம்புறேன்டான்ட்டு. ஐயோ ஐயோ. ஆனால் இந்த ஏரியா நல்ல வைப்பாக இருக்குது. பசங்க கூட வரணும், அப்படி இல்லைன்னா கப்புள்ஸாக வரணும். நம்ம ரெண்டுமே இல்லாமல் சோலோவாக தான் சுற்ற போகிறோம். அதனால் இந்த சைடு வந்தது தப்பு தான். பட் ஆனால் ஆலிமலை பக்கா. ஆலிமலை பக்கா. அதே மாதிரி வர்க்கலா கிளிஃபில் ஒன்றும் இல்லை, கப்புள்ஸாக வந்தால் ஓகே. காய்ஸ், இப்போ தான் வெயிலை பார்க்குறேன். வெயில் அடிக்குது. வர்க்கலா ஃபுல்லாக வேறு லெவல் வைப்பு. ஃபுல்லாக லைட்டாக தூறல் போட்டுக்கிட்டு மழை பெஞ்சு நல்லா ஹெவியான மழை இப்படி தான் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு நாளுக்கு அப்புறம் வெயிலை பார்க்குறேன். ஏன்னா நேற்று காலையில் கிட்டத்தட்ட வெயில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். நாகர்கோவில் தாண்டி கொஞ்சம் தூரம் முன்னாடி வெயிலை பார்த்தேன். அதுக்கப்புறம் வெயிலே பார்க்கலங்க. இடையில ஒரு ரெயின் லேயர்லாம் கழட்டி வச்சேன் பாருங்கள், ஹெவியாக வெயில் அடிச்சதுன்னு. அந்த இடத்துக்கு அப்புறம் போட்டு நம்மளை கொள்ளாத கொண்டுருச்சு இந்த மழை. பட் இருந்தாலும் அவ்வளோ சொல்ல முடியாது, நம்ம ப்ரிப்பராக வரல மழைக்கு. கரெக்டாக ரெயின் பாயிண்ட்டு டேமேஜடு. அதனால் ஒன்லி ரெயின் ஜாக்கெட் மட்டும் போட்டு. சரி, ஓகே, நான் அப்படியே ஹைவே எடுத்துறேன். இன்னொரு 1.5 கிலோமீட்டரில் ஹைவே வந்துடும். நிறையா ஹைவே வந்துட்டேன். எப்படியோ தப்பிச்சு பிடிச்சி ஹைவே ரீச் ஆகிட்டேன். இதுலேருந்து இப்போ எவ்வளோ டெஸ்டினேஷன்னா, இன்றைக்கி மணி 11 மணி கரெக்டாக. 428 கிலோமீட்ரு கண்ணூர். இன்றைக்கி டெஸ்டினேஷன் கண்ணூர் தான் நினைக்கிறேன். ஸோ கண்ணூர்லேயே ஸ்டே பண்ணலாமா இல்லை எப்படின்ட்டு போகிற வழியில் தெரியும். ஸோ டெஸ்டினேஷன் ஆனால் 427 கிலோமீட்டர் கண்டிப்பாக இதை ரைட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப டேஸ் கம்மியாக இருக்குது. எனக்கு இங்கெல்லாம் ஜாலியாக இருந்துட்டு போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் நான் வந்த மோட்டிவ் வேறு. ஏன்னா எனக்கு தேவை, நான் ஒரு ரீச் பண்ணணுன்ட்டு. ஆனால் 3 நாளுங்கிறது 3 நாள் பத்தாது, 4 நாள் ஆயிரும். 3 நாளில் வாய்ப்பே இல்லை, என்னால் முடியாது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நேற்று ஃபஸ்ட்டு டேனால் ரொம்ப கொஞ்சம் இதாகிடுச்சு. எப்போவுமே எல்லா ரைட்லேயுமே இந்த ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது.
பரவாயில்ல, இன்னும் 2 நாள், இன்றைக்கி ஒரு நாள் இல்லாமல் இன்னும் 2 நாள் அப்படி தான் எடுத்துக்கணும். 4 நாள் 3 டே 3 ஸ்டேட்டாக மாற்றிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. டைட்டில் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு மாதிரி வரப்போகுது, செகண்ட் வீடியோவில் ஒரு மாதிரி வரப்போகுது. என்ன பண்ணுற போகிறதுன்னு தெரிலங்க. காய்ஸ் கிளம்பியாச்சு. அப்படியே பெட்ரோல் பங்கு போயிட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். ஏன்னா குறைஞ்சது 420 கிலோமீட்ரு ரைட் பண்ணணுன்னா இடையில எங்கேயும் பெட்ரோல் போட தேவையில்ல. ஸோ அதான் டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். ஆமாம், இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் எப்படியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஒர்க் பண்ணுற ஸ்பீடு அந்த மாதிரி இருக்குது. பட் இது முடிஞ்சிச்சுன்னா திருப்பி ஒரு தடவை பண்ணலாம். பட் ஆனால் இதை விட கொஞ்சம் லென்த்தாக பண்ணலாம், ஷார்ட் அண்ட் பீரியடில் பண்ணலாம். ரூம்லாம் ஆல்ரெடி இப்போ எடுக்கிற ரூமே அடுத்த ரைடுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வாங்கிக்குவோம். சரி, ஓகே. மழை வர மாதிரியே இருக்குது. அப்படியே கிளைமேட்டு வேறு லெவல் இருக்குது எனக்கு. பாருங்கள் ரோட அப்படியே போயிட்டே இருக்கலாம். மேலே கிளைமேட்டும் அதுக்கேற்றாப்புலேயே பயங்கரமாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன ஓங்க, நான் இன்னும் சாப்பிடல, அது மட்டும்தான் ஒரு குறை. ஆனால் பசிக்கலை, நிப்பாட்டினா பசிக்குது, ரன்னிங்கில் இருந்தால் பசிக்கலை. சரி, இடையில ஏதாவது கிடச்சிதுன்னா வாங்கி அப்படியே அரைச்சிட்டு போயிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. அப்படி தான் சாப்பிட்டாக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் மாதிரி இருக்குது. இங்கே செம்ம டிராஃபிக்கு. இந்த டிராஃபிக்கில் நான் எங்கே வண்டி ஓட்டுறதுன்னு தெரியல. ஃபுல்லாக நான் அதை பாருங்கள் அட்வென்ச்சர் ரைட் ஆயாச்சு. இந்த சிமெண்ட்டு கட்டை எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு தெரியல. உடஞ்சி எதுவும் உள்ளே எதுவும் உளுந்து போச்சுன்னா நான் என்ன பண்ணேன்? டேய் ஆட்டோக்கார் எங்கே போகிறாருன்னு தெரியலையே. பஸ்ஸே விட்றான், தாங்குமாடா. சரி, ஓகே. அப்படியே போக போக பார்க்குறேன். செம்ம டிராஃபிக்கு. இந்த டிராஃபிக் வச்சு நான் எங்கே போகிறது? தமிழ்நாட்டுக்காரனா சும்மா ஒன்று மாதிரி. இதெல்லாம் ஓவருங்க. R15 வச்சுக்கிட்டு ஆஃப் ரோடு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஸ்டண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ரோட்டில். இதெல்லாம் கேமரா எடுத்துட்டு வீடியோ எடுத்து போட்டேன்னா கேரளா கவர்மெண்ட்டில் எவனா பார்த்துட்டு ஃபைனுக்குன்னு அடிச்சு விட்டானா போச்சு. இது என்ன பிரிட்ஜுன்னு தெரில. ஆனால் பேக் வாட்டர் செம்மையாக இருக்குது. பீச்லாம் இல்லைண்ணா, கடல்லாம் கிடையாது. போட்டிங்லாம் போகிறாங்க. பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கான். இங்கிட்டு பாருங்கள். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 12. பயங்கர ஹீட்டாக இருக்குது, செம்ம ஹீட்டு. ஏன்னா அந்த மழையிலே நனைஞ்சிட்டு திடீர்னு வெயில் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பட்டு காற்று வண்டியில் போகிறதுனால தெரிஞ்சுக்கல, நல்லா சில்லு சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்குது. அதான் கேட்டேன், அளப்புலா வரைக்குமே இப்படி தான் ரோடு கோளாறாக தான் இருக்குமா. இப்படியே போனால் எத்தனைக்கு போய் சேர்றது பார்ப்போம். இப்போ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 370 கிலோமீட்டர் இருக்குது. இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டி கிட்டத்தட்ட மணி 12:50 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். இன்னும் நான் 46 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். இன்னும் நான் 370 கிலோமீட்டர் எப்போ போய் சேர்றது? காய்ஸ் திருப்பியும் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஃபுல்லாக அப்படியே நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வருது. திருப்பி ரயிலில் எடுத்து மாட்டிட்டேன். ரொம்ப மழை பெஞ்சா மட்டும் கோப்ரோ கழட்டி வச்சிட வேண்டியதான். சரி, ஓகே. நான் கேமராவை கழட்டி வைக்கிற நேரம் வந்துருச்சு. பை பை பை. காய்ஸ் மழை லைட்டாக விட்டுருச்சு. அதான் கேமரா எடுத்து மாட்டிட்டேன். தாத்தா ஜாலியாக ரோட்டில் ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ அதான் கேமரா எடுத்து மாட்டிட்டு, இங்கிட்டலாம் வெயில் அடிக்குது. இப்படி தான் வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு மழை வந்துடுது. என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்படியே கேரளாவே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும் போல். ஐயோ, மறந்து போயிடுறேன் பின்னாடி இந்த கேப்பை. நியர்பை அலப்பி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அலப்புலா பக்கத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதான் பேக் வாட்டரை பார்த்தாலே தெரியுது. காய்ஸ் இப்போ நான் ரைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்படியே பீச்சுக்கு பக்கத்துலேயே
எனக்கும் பீச்சுக்கும் ஒரு 50 அடி கேப்பு தான் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே தான் ஹைவே. இந்த ரோடு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் போல். பயங்கரம். எனக்கு இப்போ வேகமாக போய் இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண வைக்கிறதா இல்லை அப்படியே சைட் சீங்காக பார்த்துக்கிட்டே போகிறதானே கன்ஃபியூஸ்ட் ஆகிடுது. அப்புறம் மழை வர ஆரம்பிக்குது, திருப்பியும் தூரல் போட ஆரம்பிக்குது. சரி, எனக்கு தெரிஞ்சு கேமரா மாட்ட வேணாம்னு நினைக்கிறேன். நான் வேணுங்கிற இடத்துல வந்து வீடியோ மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா திருப்பி மழை வருது, வெயில் அடிக்குது. சரிவா, மழை ஹெவியாக வந்தால் மாட்டி கழட்டிக்கலாம். கைஸ், இப்போ தான் அலப்புழா வந்திருக்கேன். அலப்புழா பயங்கரமாக இருக்குது இந்த இடம். வியூ பார்க்க உங்களுக்கு காமிக்க முடியாது, நிப்பாட்ட முடியுமான்னு தெரில. நிப்பாட்ட முடியாது. இருந்துச்சுன்னா நிப்பாட்டி கூட காமிப்பேன். கீழே என்ன, கீழே ஆக்சுவலாக பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் கட்டிகிட்ருக்காங்க. இப்போ தான் மணி 2:30 ஆயிடுச்சு. நான் இப்போ தான் அலப்பியாக வந்திருக்கேன். இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குது எர்ணாகுளம், அதாவது கொச்சி. அங்கேருந்து நியர்பை ஒரு 190 கிலோமீட்டர் என்னமோ வருது. இதுக்கப்புறம் ரோடு நல்லா இருக்குங்கிற மாதிரி கூகுள் மேப் பார்த்தேன். பட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பட் பயங்கரமாக இருக்குது இந்த பிரிட்ஜு. மழை பெய்யாமல் இருக்கா அதனால். ஆனால் மழை பெய்யாமல் இருக்குன்னு வெயில் அடித்தது இப்போ தான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளேயும் மழை வர ஆரம்பிக்குது. நம்ம கேமரா எடுத்து மாட்டுறப்பெல்லாம் கரெக்டாக மழை வர ஆரம்பிக்குது. இந்த தூரல் போட ஆரம்பிச்சிருச்சுல்ல. இது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விளாக் கொஞ்சம் கொடூரமாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் விளாக் பண்ணாலும் ஆரம்பிக்கிறப்ப கரெக்டாக மழை வந்துடுது. இல்லை வேறு ஏதாவது கிளைமேட் நல்லா இருக்குன்னு எடுத்து கேமரா மாட்டினா கரெக்டாக மழை வருது. நல்லா வெயில் அடிக்குது, திடீர்னு வெக்க பயங்கரமாக. உள்ளெல்லாம் காற்றே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தா திருப்பி மழை தூறுது. கேமரா எடுத்து மாட்டுறது கழட்டுறதுன்னே வச்சுருக்கேன். அது மழை கொஞ்சமாக லைட்டாக தூரல் போட்டு விட்டுச்சுன்னா கூட பரவாயில்ல. நல்லா அடிச்சு பெய்யுது, திடீர்னு சுல்லுன்னு வெயில் அடித்தா அப்படி பாடி டெம்பரேச்சர் கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே. இன்னும் ஒரு 70 கிலோமீட்ரு கொச்சி போயிட்டு நேராக அந்த ஹைவேலே நல்லா இருந்துச்சுன்னா அழுத்திட வேண்டியதான். எங்கேயும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா அதெல்லாம் இன்னொரு நாள் தனியாக வரலாம். கொச்சின் ரைடெலாம் இந்த ரூட்டில் வந்து இப்படியும் போகும்ட்டு மாதிரி போகலாம். ஆனால் ஓகே, சரி, ஏதோ வளர்றேன். இன்னும் சாப்பிட்ல காலையிலேருந்து, அதனால தான் மத்தியானத்துக்கு ஏன் சாப்பிட்ணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸாக சாப்பிட்ணும். அந்த சேட்டை கொடுத்த பிஸ்கட்டும் முடிஞ்சிச்சு. பாருங்க, மழை வர ஆரம்பிச்சிச்சு. கொச்சின் 54. ஓகே ரைட்டு. நான் கேமராவை ரிமூவ் பண்ணுற டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போங்கடா கைஸ், நான் பேசாமல் டேரெக்டாக கொச்சின் ஒரு அழுத்திடலான்னு பார்க்குறேன். ஏன்னா அடுத்த மழை ஆரம்பம். ஐயோ, இது என்ன போலும் இல்லை, உள்ளே விடுவோம் வா. சரி, ஓகே, நான் கேமராவுக்கு ஆஃப் பண்ணுறேன். மழை கொஞ்சம் தூரல் ஹெவியாக விழுவுது. குட் ஈவினிங். என்னடா குட் ஈவினிங் சொல்கிறான், அப்போ ஆஃப்டர்நூன் வச்சானே எப்படின்னு பார்க்குறீங்களா? சரியான மழைங்க. இப்போ தான் மழை விட்டுச்சு. லைட்டாக கோப்ரோ எடுத்து மாட்டினேன். எங்கே இருக்கேன்னா ஊர் பேர்லாம் சத்தியமாக தெரில. ஆனால் குருவாயூருக்கு ஒரு 40 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது குருவாயூர் போக. நான் இன்னும் குருவாயூர், கோழிக்கோடு, அதுக்கப்புறம் தான் எங்கே ரீச் ஆவேன்னா கண்ணூர் ரீச் ஆவேன். கண்ணூர் ரீச் ஆகிட்டேன்னா நோ ப்ராப்ளம். நைட்டு ரூம் தான் எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. எங்கேயாவது ஒரு 8 மணி போல் புக்கிங்.comல பார்க்கணும். பசங்க க்யூட்டு. கேமரா ஆனில் இருக்கிறத பார்த்ததையும் ஹாய் காமிக்கிறாங்க. ஐயோ வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கணும். ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு வாங்கணும். ஒரு கரெக்டாக டைம் பார்த்துக்கு மணி 7. இன்னும் 1 ஹவர். குருவாயூர்கிட்ட ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சுக்கணும் இப்போயே. அப்புறமேட்டு சாப்பிட்றலாம் எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கிடைக்கிறலாம் போச்சு, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
கண்ணூர் நைட்டு ஸ்டே பண்ணலாமா ஸ்டே பண்ணலாம் வேணாமா அப்படியே 2 மைண்டாக இருக்குது. ஒருத்தர் கூட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. இங்கெல்லாம் சும்மா இவங்க பாட்டுக்கு வராங்க, டக்குன்னு உள்ளே வளையிறாங்க. லாரி ஃபுல்லோட போகுது பாருங்க முன்னாடி. அந்த லாரிக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்தார் பாருங்க, காரை கொண்டாந்து நேருக்கு லாரிக்கார் கட்டடிக்கிறாருங்க இவ்வளோ லோடை வச்சுக்கிட்டு. வண்டி அப்செட் ஆகி எங்கேயாவது வீட்டுக்குள்ளே கடைக்குள்ளே ஏதாவது பூந்துச்சுன்னா என்ன ஆகிறது? சரி ஓகே, இருட்டுது வேறு, மணி 7 மணி ஆச்சு. 7 மணி ஆன மாதிரி எனக்கு ஃபீலே இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு வெளிச்சம் இருக்குது. நான் அப்படியே குருவாயூர் போயிச்சு ஆகிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ணுறேன். நான் எங்கேயுமே நிப்பாட்டில் மீன்ஸ் என்னென்னா சுற்றி பார்க்கணும், எங்கேயுமே நிப்பாட்டில். நம்ம அங்கேருந்து கிளம்புனது தான், எங்கள் வர்க்கலாலேருந்து கிளம்புனது தான். இது வரைக்கும் ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன்? 200 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் கரெக்டாக. 230 கிலோமீட்ரு ஓட்டியிருக்கேன். இன்றைக்கி நான் எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க. ரோடு இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. செம்ம ஃபைன் நான் வச்சு பண்ணுது. சந்தாக வீட்டுக்குள்ளெலாம் இங்கே வண்டி ஓட்டுற மாதிரியே ஃபீல் இருந்துச்சுங்க. நம்ம ஏரியாவுக்குள்ளே வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது பாருங்க, இதுவே அப்படி தான் இருக்குது எனக்கு. கொல்லிமலை போகிற ரூட்டு அதே மாதிரி தான் இருக்குது. அழைச்சிட்டு போயிடுவோம். இங்கே பொறுமையாக போனோன்னா வேலைக்கு ஆகாது. இவங்கள மாதிரியே வண்டி ஓட்டி பழகிக்கணும் போல். இங்கே ஆனால் ஆக்சிடெண்ட்னா முரட்டு ஆக்சிடெண்ட் இங்கே தான் ஆகும் போல். அம்மா கொஞ்சம் நஞ்சு ஆக்சிடெண்ட் இல்லை, அடித்தா காலி தான், அந்த மாதிரி தான் வராங்க. ஓட்டுறதெல்லாம் அப்படி தான் ஓட்டுறாங்க. இது ஒரு லைட்டு வேறு மாறி போச்சு. ஐயா வாக்கிங் போகிறாரு. லைட்டு போச்சா எரியுது. இந்த 2-வே சுவிட்ச் வாங்கினா அதுதான். இதுக்கு வேறு 350 ரூபாய் கிட்டக்கு. சரி ஓகே, நான் அப்படியே போக கண்டிப்பாக பண்ணுறேங்க. ஏதோ ஒரு ஹைவே மாதிரி கிடைக்கிது, நான் போய் வண்டியை கொஞ்சம் விரட்டுறேன். ஹைவே மாதிரி ஏதோ வந்திருக்கு. கண்டிப்பாக அது ஹைவேவாகவே இருக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு தெரில. இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஓட்டிக்க வேண்டியதான் போல் வண்டியை. ஏன்னா லோ ஸ்பீட்லேயே ஓட்டி இன்ஜினும் ஹீட் ஆகுது. ஏதோ வித்தியாசமாக இருக்குது வண்டி ஓட்டவே. ஆனால் முரட்டு டிராஃபிக்கு இங்கே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டும் முடிஞ்சுன்னா இந்த டிராஃபிக் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு டிராஃபிக்கு எவ்வளவு முடிச்சுட்டிங்களாடா? இல்லை ஏதோ ஜாயிண்ட் கூட போயிடுவோம். ஜனி 10 ஜனி. இந்த ரைடு தான் பெட்ரு. சரி ஓகே, நான் அப்படியே இருட்டுக்குள்ளே என்னத்தை போய் காமிக்கிறது? இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிச்சு, இந்த இருட்டு நேரம் மழையே வரல. சரி, மழை வராத வரைக்கும் சந்தோஷம்தான். நம்மளுக்கு ரோடு கொஞ்சம் நல்லா விசிபிள் ஆகும். நான் வீடியோ ஆஃப் பண்ணுறேன். எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கிற டைமில் வேணால் கண்டினியூ பண்ணுறேன். எங்கேங்க ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துலலாம் கேமரா எடுக்கிற மைண்டே வர மாட்டேங்குது. ரோடு இப்படி இருக்கவும் நான் இன்றைக்கி ஒரு 550 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணலான்னு பார்த்தா இங்கே 250 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறாங்க முதல்லன்னு என்ன செருப்பா அடித்த மாதிரி இந்த கிளைமேட்டும் ரோடு சொல்லுது. இங்கேடா ரோட்டை தண்ணி கிராஸ் பண்ணி போகுது. ஆனால் ஒன்றுங்க, இந்த வாய் வார்த்தை எவ்வளோ வேணால் பிளான் பண்ணிடலாம் போல். வண்டி ஓட்ட வரப்போ தான் தெரியுது வண்டி ஓட்ட முடியல சுத்தமாக. அந்தளவுக்கு ரோடு கேமாக இருக்குது. கிளைமேட்டும் அப்படி தான் இருக்குது, ரோடும் அப்படி தான் இருக்குது. பிளான் பண்ண டெஸ்டினேஷன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் பேசாமல் காலையில் அன்னைக்கு கிளம்புறப்பே ஒரு மைண்டு தோணுச்சு,
நம்ம கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரிலேருந்து போகணுமா அப்படின்னு பேசாமல் நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு வழியாக கண்ணூர் போயிடலாமா அப்படின்னு பார்த்தேன். அப்படி போயிருந்தேன்னா நேரம் முருதேஸ்வரே போயிருப்பேன். ஆமாம், பட் இருந்தாலும் ஆலிமலை சிவனை பார்த்துருக்க முடியாது. ஸோ ஆலிமலை சிவன் அதுவும் நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே. மழை தூடுற மாதிரி இருக்குது. மழை வந்துச்சுன்னா கேமரா கழட்டி வச்சுருவேன். வேறு ஏதாவது என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லை.